எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க பழைய ஓவன் 2020 என்னோட ஒன் ஆஃப் த பர்த்டேக்கு ஆகஸ்ட் மந்த் கிருஷி டாடி சர்ப்ரைஸ் பண்ணது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா சடனாக அது ஒர்க் ஆகல. ஒரு 6 இயர்ஸாக எங்கள் கூட சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அண்டு கிருஷி டாடி ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்காக ரொம்ப சர்ப்ரைசிங்காக கிஃப்ட் பண்ண நியூ ஓவன். அதில் தான் நாங்கள் இப்போது நானும் கிருஷி பாப்பாவும் ஒரு ப்ரௌனி பண்ணலான்னு ரெடி ஆனோம். பட் நாங்கள் பண்ணின பேட்டர் ப்ரௌனி பேட்டராக இல்லாமல் அது ஒரு கேக் பேட்டராக சேஞ்ச் ஆகிடுச்சு, மாறிடுச்சு. ஸோ நாங்கள் அதில் வந்து கப் கேக் ரெடி பண்ணிட்டோம். அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எவ்ரி நியூ இயர் அண்ட் எவ்ரி செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் எங்களோட பழைய ஓவனில் நிறைய கேக் நிறைய மேக் பண்ணுவோம். நான் கிருஷி டாடி ஓவன் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காகவே பேக்கிங் கிளாஸ் போய் நான் பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போது நாங்கள் நியூ ஓவனில் அது மாதிரி ஒரு கேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை தேடி ஒரு கிஃப்ட்டோ ஒரு பொருளோ வருதுன்னா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எப்போயுமே என்னோட மோட்டிவாகவே இருக்கும். அண்டு நானும் கிருஷி பாப்பாவும் கேக்கு பேட்டர் சூப்பராக ரெடி பண்ணி நாங்கள் ஓவனில் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்க பொறுமை இல்லை. கேக் ரெடி ஆனவுடனே சூப்பராக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு கிருஷி டேடி அண்ட் மை டார்லிங். அண்டு கிருஷி பாப்பா ஜின் பையன் ரொம்ப ஹாப்பி. கேக் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்போயுமே எங்கள் வீட்டில் கேக் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஏதாச்சும் ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டைம் இருந்துச்சு. ஃபைனலி கேக் வெரி டேஸ்டி.